தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் இந்த நேரலையின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த நல்ல வேலையை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே இன்ற தினம் நடக்க இருக்கிறதா அந்த ஆராதனை உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்பெடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. வீட்டில் இருந்தவாறே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்து கொண்டுதான் இவர்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க கர்த்தரை கொடுத்ததான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தரை மகிமையான கிரியைகளை நடப்பிப்பீராக. விசேஷமாய் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறகுதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அந்த வண்ணமாய் இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டியதான ஆண்டவரே மன்னாவை கொடுத்து கர்த்தரை நடத்துவீராக. ஒவ்வொரு ஜனங்களும் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தரை அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தரை கொடுப்பீராக. நீர் தேற்றுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசே தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசே தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசே தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன்.
தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்கள் உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டேனே. நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் வந்தது. அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். The title for the sermon that we are about to meditate on today is The Word of the Lord to Moses and the Israelites. கர்த்தருடைய வார்த்தைகள் அநேக வேளையில வந்தது. அது குறிப்பாக யார் யாருக்கு வந்தது என்றும் அவருடைய வாழ்க்கையிலே அதன் மூலமாக அவள் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்தும் தேவனுடைய அந்த செய்கையினுடைய பலன்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The word of the Lord, it came forth in many instances, but to whom and to where specifically did it come forth, and what are the blessings and the lessons that it brought? We're going to meditate on that. வாசிங்கள் எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read Numbers chapter 11 verse 23. And the Lord said to Moses, Has the Lord's arm been shortened? Now you shall see whether what I say will happen to you or not. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தருடைய வார்த்தைகள் மோசேக்கும் அதேவேளையிலே இஸ்ரவேல் அனைத்திற்கும் வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. We see here that the word of the Lord, it comes forth unto Moses and to Israel. என்ன வார்த்தைகள் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என காண்பீர்கள் என கர்த்தர் சொல்கிறார். The word of the Lord came forth saying, now you shall see whether what I say will happen to you or not. தேவன் என்ன வார்த்தைகளை சொன்னார்? What words did God say here? நாங்கள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். What did God say here? We read in Numbers chapter 11 verse 18, you shall eat meat. இந்த வார்த்தைகள் அது நிறைவேறும், அதை குறித்து நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். That promise that shall be fulfilled and you will see it. That's what God is speaking here. பாருங்கள், கர்த்தர் சொன்ன வாக்கு அது எப்பொழுதும் நிறைவேறுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. I want you to understand that what God promised, He always fulfills. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று கர்த்தர் கேட்கிறார். We read in this verse, God asked, has the Lord's arm been shortened? தேவனுடைய வார்த்தைகள் அல்லது தேவனுடைய பதில்கள் வரும் பொழுது சில வேளைகளிலே பாருங்கள் கேள்வி கேட்பது போல இருக்கும். A lot of times God's answers will appear to us as questions. இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று கேட்கிறார். God is asking, we see God asking here, has the Lord's arm been shortened? அப்பொழுது இஸ்ரவேல் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய கை குறுகவில்லை, இன்னும் பெருகிதான் இருக்குதுன்னு சொல்லி இருக்க வேண்டும். And Israel's response to him, Lord, your arm is not shortened. In fact, it is still working and is strong. பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளை வரும் பொழுது பாருங்க, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்பார் சில வேளைகளில். Oftentimes God, He sends His word and asks us, do you really think I'm not able to do this?
தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று இஸ்ரவேலுக்கு மோசேக்கு கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். God desires to prove to Israel and to Moses that nothing is impossible for God. நம்முடைய குடும்பத்தில் கூட அநேகம் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வர வாய்ப்புண்டு. And even in our family there might be a lot of situations and circumstances that come our way. ஆண்டவரே, இந்த வேளையிலே நான் எப்படி இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள போகிறேன் என்று கவலையோடு இருக்கும் பட்சத்திலே தேவன் நம்மோடு பேசுவார். என் தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று பேசுவார். In situations where you are questioning God, how can this be, or how am I going to go through this, God will speak to you saying, for nothing is impossible for God. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. I mean, let's proclaim it. There is nothing impossible for God. நம்முடைய ஜீவிதத்திலே தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். And he is able, God is able to complete those things in our lives. பல காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. A lot of things we are unable to complete. ஆனால் அதே வேளையிலே நம்மால் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். And those things that we cannot do, the Lord's hand will do. இந்த வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை சற்று யோசித்து பார்த்தேன். Let us think. I was thinking about the circumstance in which this the word of the Lord had come forth in this circumstance. இந்த வார்த்தைகளை தேவன் என்ன மனநிலைமையோடு சொல்லியிருப்பார்? ஒருவேளை சந்தோஷமாக சொல்லியிருப்பாரா என்று யோசித்து பார்த்தேன். What was God's mindset or emotion as he spoke these words? I was thinking about that. பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று கேட்கிறார். And we see God, he asks, has the Lord's arm been shortened? அதற்கு முன்பதாக நடந்த காரியங்களை சற்று நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சூழ்நிலை நன்கு புரியும். When we read whatever happened prior to that, we understand the seriousness or the emotion of that statement. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னார்? இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று சொன்னார். What did God say? He promised that you shall eat meat. அந்த வேளையிலே மோசேயும் எல்லாருக்கும் இத்தனை ஜனங்களுக்கு அவர் எப்படி இதை கொடுப்பது சாத்தியம் என்று அவர் யோசித்தார்கள். Even after God had spoken, Moses and Israelites, they were deliberating and they were confused as to how can all these people, such a huge number of people, eat meat. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் மிக சுலபமாக நாம் செய்து முடிக்கிற காரியங்களை நம்மை பார்த்து இந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியாது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா, கோபம் வருமா? Even in our lives, we know there are certain things that we can easily do and finish. But if someone comes up to you and says, you cannot do this, how would we feel? Would we not feel angered, thinking, this is so easy for me? Why are you saying that I cannot do this? என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா நீங்க பார்க்க போறீங்கல்ல அப்படி சொல்லிக்கிறார் தேவன். God says, now you shall see whether what I say will happen to you or not. தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்த்து சொல்லும் பொழுது நம்மால் அதை விசுவாசிக்க முடியாவிட்டாலும் ஆமென் ஆண்டவரே அப்படியே நடக்கட்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். A lot of times when the word of the Lord comes forth, even if we cannot believe it, we need to say, amen Lord, let it be so. தேவனால் எல்லாம் கூடும் என்று அவரை நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். God expects for us that we need to believe him and not doubt that he can do all things. நம்மால் முடியாவிட்டால் அது நடக்காது என்று இல்லை. It is not just because of the fact that we cannot do this that something is impossible. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். What is impossible for man, they are possible by God. வாசிக்கலாமா? முதலாவதாக என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read Numbers chapter 11 verse 4. Now the mixed multitude who were among them yielded to intense craving. So the children of Israel also wept again and said, who will give us meat to eat? பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இந்த இடத்துல ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார்கள். We see them questioning something in this instance. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? Who will give us meat to eat? ஒரு பெரிய கேள்வி ஒன்று அவளுக்குள்ளாக பரவுகிறது. And there's a huge question that goes around the people. பாருங்க, இவ்வளவு நாட்கள் தேவன் அவளை நடத்தினார். எகிப்திலிருந்து கிளம்பின முதல் அம்மட்டும் நடத்தினார்.
since the day they had left Egypt, God has been faithful and he has been leading them. தேவனுடைய அற்புத கிரியையெல்லாம் பார்த்திருந்தார்கள். They've witnessed the miraculous works of God. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் வந்த உடனே அவங்க கேக்குறாங்க, நமக்கு இறைச்சி கொடுப்பது யார் என்று கேட்கிறார். But while facing in this instance, they are questioning God, saying, who then will give us meat to eat? தேவன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் எதிர்பார்த்தார், நான் செய்த நன்மைகளை இவர்கள் மறந்து போனார்களே. And when God was speaking, he was thinking, they have forgotten the goodness and the good things that I have done. நான் இதுவரைக்கும் செய்ததை இவர்கள் நினைவு கூறவில்லையே என்று தேவன் சிந்தித்திருப்பார். I believe God would have thought they have forgotten and they are not reminding themselves of the good things that I have done in their lives. முதலாவது குறிப்பாக நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தரின் நன்மைகள். Firstly, we're going to meditate God's goodness. கர்த்தரின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது, அவர் அருளிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே கடந்து செல்ல வேண்டும். God's goodness, it constantly manifests and reveals and is revealed in our lives, and we have to be mindful of it and remind ourselves of the goodness of God. இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Let us think about this instance. நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் உதாரணம் சொல்கிறேன். I want to show the children as an example. பாருங்கள், ஒரு நாளிலே பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் சொல்கிறாங்க வச்சுக்கொள்ளுங்களேன், இன்னைக்கு எங்களுக்கு மட்டன் வேண்டும், எங்களுக்கு அதை யார் வாங்கி கொடுப்பார்கள் என்று கேட்டால் தகப்பனுக்கு வந்திருக்கோம், ஏய் இவ்வளோ நாள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது நான், சாப்பாடு கொடுத்தது நான், இன்னைக்கு தேவைன்றதை நான் கொடுக்க மாட்டேனா அப்படி கேட்பது போல தெய்வம் இந்த இடத்துல கேட்கிறார். Imagine one day all the kids gather together and they say, we want to eat mutton today, but who then will give us the mutton to eat? The father would be angry thinking, I have provided for you since the day you were born. Am I not able to give you what you asked for even today? In the same way, God was angered at the fact that the Israelites had forgotten how God has led them so far. அந்த இஸ்ரவேலரை அந்த சூழ்நிலையிலே அவளை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது இந்த வார்த்தை சொல்கிறார்கள். And we see here, so the children of Israel also wept again. இந்த வார்த்தையை அவள் சொல்கிறார்கள். And they say these words after they have cried again. அந்த நிலைக்கு அவள் தள்ளப்பட்டதன் காரணம் என்ன? What is the reason for them to have been ended up in that position? கர்த்தரின் நன்மைகளை அவள் மறந்து போனதன் காரணம் என்ன? What is the reason they have forgotten the goodness of God? இந்த வசனத்திலேயே அதுக்குரிய பதில் இருக்கிறது. And there is the answer to that question in this verse. அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த எச்சரிக்கையானார்கள். And we see now the mixed multitude who among them yielded to intense craving. அந்த ஜனங்கள் பாருங்க, அவர்களுடைய தேவைக்காக இந்த ஜனங்களை தூண்டி விடுகிறார்கள். And we see those mixed multitude for their lust and their craving, they instigated the things of the Israelites. பாருங்க, அவர்கள் சொன்ன உடனே இஸ்ரவேல் ஆனார்கள் என்று பார்த்த உடனே அடுத்த வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரர் அழுது நமக்கு இறைச்சியை பிசு கொடுப்பவர் யார் என்று இவர்கள் அதற்கு பிரதிபலிக்கிறார்கள், ரியாக்ட் பண்ணுறாங்க. And we see the mixed multitude, they yielded to intense craving. And right after that, the verse said, so the children of Israel also wept and said, who will give us meat to eat? And they are reacting to the craving and the lust of the mixed multitude. அவர்கள் சொன்ன காரியங்கள் தேவ ஜனங்களை தேவ நன்மைகளை மறக்க செய்தது. And the craving and the things said by the mixed multitude made the children of Israel forget the goodness of God. அவ்வளவு நாள் நடத்தின தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனார்கள். And every good thing and every blessing and how God had led them so far, they had forgotten it. பாருங்க, மற்றவரோடு பழகுவதிலே மிகவும் கவனம் அவசியம். We need to be mindful and cautious in the fellowship we have with other people. பாருங்க, நம்மை சுற்றி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And a lot of people, other people live around us. நம்மை பார்த்து பல வேளைகளில் அவர்கள் கேட்கக்கூடும், என்ன தெரியுமா, ஓ உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறாரே, உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது, உங்களுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று சில கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. Some people who live among us, around us, they ask, why did your God not do this for you? Why did your God not give you this blessing? And they keep asking questions like that. பாருங்க, அப்போ நமக்கு என்ன தோணும் தெரியுமா,
சும்மா பேசிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற வார்த்தைகள் தான் நமக்கு நினைக்க தோன்றும். And a lot of times we choose not to listen, but when people keep speaking about those things, those are the thoughts that are engraved in our minds. பாருங்க, அப்போ யோசிப்போம், ஆமாம்ல நம்ம கூட இது இருந்திருக்கலாம்ல, அப்போதான் யோசிப்போம். And listening to their words, we start thinking, yes, we should have had this. God should have given this to us. ஆகவே தான் நான் சொன்னேன், பழகுவதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். That's why I said we need to have mindfulness and caution in fellowship with other people. கர்த்தருடைய பிள்ளைகளோடு, அவருடைய மக்களோடு கூட நாம் கலந்து பேசி நாம் ஜெபித்து சில காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. When we are in, may God give us the grace to be in fellowship with the people of God and praying with them and doing life with them. பாருங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, எனக்கே எப்படி நடக்குது என்ற அந்த ஒரு நினைப்பு அவளுக்கு வந்தபடினாலே கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போனார். They are saying so, these people are saying so, since those words were engraved in their thoughts, they forgot the goodness of God. இவ்வளவு நாள் நடத்தி வந்தா, ஆனால் எனக்கு இப்பொழுது வந்திருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டே, இதிலிருந்து எப்படி நடத்துவார் என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது அவர்களுக்கு. They had the doubt and unbelief that yes, God did lead us this far, but this problem that is ahead of me, it is a huge one. Can God deliver me even from this? இவ்வளவு நாள் நடத்தி வந்த தேவன் இப்பொழுது இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலும் அவர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். The God who has led you so far, anything that you are facing even right now, he is able to deliver you even from those things. இவ்வளவு நடந்தது ஓகே, ஆனா இப்போ இந்த நான் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், என்னை விடுவிப்பவர் யார், இந்த காரியத்தை கொடுப்பவர் யார் என்று அவர் கேட்கிறார்கள். We see them saying, who will deliver us in this current situation that we are facing? God led us so far, but right now they were panicking. தேவன் சொல்கிறார், இதுவரைக்கும் நடத்தி வந்த, இதுவரைக்கும் நன்மை செய்த நான் இனிமேல் உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். And God is speaking to them, the God that brought goodness upon your life until now, I am able to bring goodness and I am able to deliver you even in the situation you are facing right now. ஆகவேதான் கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று கர்த்தர் கேட்கிறதே பார்க்கலாம். That's why God is asking, has the Lord's hand been shortened? இவர்கள் ஏன் தேவனுடைய நன்மைகளை அவ்வளவு எளிதாக மறந்து இவ்விதமான கேள்விகளை கேட்கிறார்கள்? Why did they forget the goodness of God so easily and ask questions like these? அநேக வேளையிலே நாம் கேள்வி கேட்கிறவர்களாக தான் காணப்படுகிறோம். A lot of times we are always people who ask questions. பாருங்க, சும்மா கேள்வி கேட்டுட்டே இருப்போம். We always ask questions. பாருங்க, அது ஏன் தெரியுமா? Why is that? முந்தின காரியங்கள் மறந்தபடினாலே. We keep asking questions because we had forgotten the things of the former. இன்றைக்கும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். And even today we are asking questions. பாருங்க, இந்த கர்த்தருடைய நன்மைகளை அப்படியே மறந்து போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாசிங்க, என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்னாகும் 11:5. In thinking why they forgot, let's read Numbers chapter 11 verse 5. We remember the fish which we ate freely in Egypt, the cucumbers, the melons, the leeks, the onions and the garlic. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறது என்ன தெரியுமா? And what do we understand from these words? எகிப்திலே சாப்பிட்ட மீன்கள் மற்றும் நாம் விரும்பாத காய்கறிகளை நினைக்கிறாங்க அவங்க. And they are remembering the fish and some of the vegetables that we do like and do not like that they ate in Egypt. பழைய நினைவுகள் அவளுக்கு மேற்கொள்ளுகிறது. They were overwhelmed by old memories. ஆகவே பழையதே மேல் என்று அவள் முடிவு வந்து விடுகிறாங்க. So they have concluded that whatever they used to have was better. பாருங்கள், அநேகர் முன்பு அப்படி நடந்தது இப்பொழுது அப்படி இல்லை என்று ரொம்ப நொந்து கொள்வாங்க. A lot of people often complain saying back then things were like this but now like this. பாருங்க, அந்த காலத்துல நாங்க வாழும் பொழுது அப்படி இருந்தது, இந்த காலத்துல என்ன இப்படி இருக்குது. They always say back in my day things used to be a certain way but today it's different. பாருங்க, பழைய சிந்தனைகள், அதாவது நடந்தவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம், மிக முக்கியம். Yeah, it is important for us to remember the things that happened. அந்த சிந்தனைகள் சில வேளையில நம்மை மேற்கொண்டு எதிர்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை
அனுபவிக்க விடாமல் அது தடுக்கிறது. It is one thing to remember old thoughts, but when those things they overcome our thoughts of our present life, it then hinders our future. பழைய நினைவுகள் அவளை மேற்கொண்டு புதிய காரியங்கள் எல்லாம் அவசியம் இல்லை, பழசே நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்புக்கு வர செய்தது. And the old thoughts overwhelmed them, and they concluded that the new things are nothing, and what we had back in the day was good. அவளுக்கு பார்வோனிடத்திலே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போச்சு. They had forgotten all the hardships that they faced under Pharaoh. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுனா தெரியுமா, அங்கு சாப்பிட்ட மீன், நைல் நதியுடைய மீன், அந்த காய்கறிகள் எல்லாவற்றையும் நினைக்கிறாங்க. And all they could remember from Egypt was the fish that they ate from the river Nile. பாருங்க, ஒரு முடிவு வந்துட்டாங்க. என்ன தெரியுமா, இப்போ கிடைக்கிற அந்த மன்னாவோட அதுவே பெட்டர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And they've concluded the manna that we receive right now is not great, and the food we received back in the day in Egypt was better. பாருங்க, கர்த்தருடைய நன்மைகளை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. They did not recognize the goodness of God. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த நன்மையான காரியங்களை அவர் நினைக்கவில்லை. They did not think and remind themselves of the goodness of God and the blessings that God has given them. சில பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பழசையே பேசிட்டு இருப்பாங்க. A lot of people, they always talk about the old things. என்ன பண்றது, பழசு தான், இப்போ அது பெற முடியாதே, அதை யோசிக்க மாட்டாங்க. They don't think that old is old and it's past. You cannot get those things back. பாருங்க, அநேகர் பழசையே பேசி நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அனுபவிக்க விடாம பண்ணிடுவாங்க. A lot of people, they keep talking about the old things and they destroy the present and the future. சிலர் சொல்லுவாங்க, அம்மா வைக்கிற சாம்பார் எப்படி இருக்கும் தெரியுமா? A lot of people say, wow, the sambar that my mom makes, wow. அந்த மாதிரி சாம்பார் யார் வைக்கிறது? இப்போ வைக்கிறவங்க சாம்பார் ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை தான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த காலத்தில் அவங்க செய்தவங்க இன்னைக்கு மேலே இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? நம்ம வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். What else do we have to do? Maybe she didn't make great sambar, but now the people that are making they make it with whatever they have. The mom that used to make it, she's not here anymore. அந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அம்மா தானே செய்யணும், போய் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இருக்கிறது பாதி சாம்பார்ல கொடுத்துட்டு போயிடுவாங்க. Oh yeah, so you want your mom sambar? Yeah, do whatever you want, and then they would leave him. இந்த இஸ்ரவேல் செய்த தவறு அதுதான். And that's the mistake that the Israelites made. பாருங்க, அதை நினைக்கிறாங்க. They think of those things. எகிப்து விட்டு வெளியே வந்தாலும் சிந்தையில் எகிப்து உட்கார்ந்து இருக்குது. They had physically left Egypt, but their thoughts were still in Egypt. இருப்பது நல்லதுதான், பழச மறக்க கூடாது. ஆனா அதை சொல்லியே பலர் விதமாக நிகழ்காலத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. It is good to remember the past and the back days, whatever happened in the past, but to be overwhelmed by those thoughts and that jeopardizing your present is a harmful thing. அந்த காலத்திலே நன்மை செய்த அதே தேவன் இன்றைக்கும் நன்மை செய்ய இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். When we have the faith to understand that the God who was able to bring goodness back in the day is still faithful to bring goodness in our lives, that's when we can move forward with confidence. வாசிங்க, என்னாகும் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read Numbers chapter 11 verse 6. But now our whole being is dried up. There is nothing at all except this manna before our eyes. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாருங்க, அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது, ஒரு மாறுதல் அவசியமாக இருக்கிறது. ஆனால் மாறுதல் இல்லை. They wanted a new thing or a change, but they did not receive that. எங்களுடைய உள்ளம் வாடி போகிறது. Saying now our whole being is dried up. இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லப்பா. There is nothing at all except this manna. ஒரு மாறுதல், ஒரு சேஞ்ச் அவசியம். ஆனா அது அந்த இடத்துல இல்ல, இந்த வனாந்தரத்துல. For them, they are expecting variety and change that they did not receive. அது உண்மைதான். அநேக வாழ்க்கையில பாருங்க, தினமும் ஒரே குழம்பு வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க நாக்கு செத்து போறது அது வழக்கம் தான். A lot of times it is true, if the people keep eating the same thing day in and day out, their taste buds give up. பாருங்க, இது ஒரு இயற்கையான ஒன்றுதான். And that is a natural thing. ஆனால் அன்று நடத்தின தேவன்
இன்றைக்கும் நடத்த உண்மையுள்ளவராய் வல்லவராய் இருக்கார் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது அற்புதமாக மாறுகிற ஒன்றாக இருக்கிறது. But it is also true that the God who was faithful back then, he is still faithful enough today to bring goodness in our lives. So when we believe that, God will surely bless our lives. பாருங்க, மாறுதலே இல்லை அப்படி சொல்றாங்க. They say there is no change. வேற ஒன்றுமே இல்லையே. There is nothing else. பாருங்க, குடும்பமாக சில இடங்களுக்கு வெளியே செல்ல வேண்டியது அவசியம். ஆனா இந்த நாளில் செல்ல முடியாது. ஆகவே அது பிரச்சனை தான். And due to lockdown we can't go anywhere, but it is important for us for people to go out with their families. ஏதோ ஒரு நாள் குடும்பமாக சேர்ந்து ஏதோ ஒரு சாப்பாடு கட்டிட்டு ஒரு இடத்துக்கு போய் உங்க ஊர்ல இருக்க ஒரு ஆத்தங்கரை குளத்தங்கரை ஏதாவது ஒண்ணுக்கு போய் நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, ஒரு சேஞ்சுக்காக அது செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. And just for a change, it is good for the families to take a trip, go down somewhere, eat some food, and maybe by the lake or wherever you are from, to take a trip with the family. That change is good. பாருங்க, அது ரொம்ப அவசியம். ஒரு மாறுதல் அவசியம். That change is very needed. ஆனா இந்த இடத்துல அவர்களுக்கு அந்த மாறுதல் அவசியம் என்ற சூழ்நிலை வந்த உடனே அவர்கள் கடத்த செய்த நன்மைகளை மறந்து ஆவிக்குரிய விஷயத்திலே அந்த கோபத்தை காட்டி விடுகிறார்கள். And when they feel the need for the change, they are taking up that grievance and their regrets and their anger to God, and they are making it a spiritual issue. அவருடைய உள்ளம் வாடி போகிறது. பாருங்க, இந்த வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. And it is a very important word. They say our whole being has dried up. உள்ளம் வாடி போகிறது. ஏன் வாடி போகிறது? And why is that whole being and their hearts have dried up? சரீரத்திற்கு சாப்பிடுறதுக்கு இறைச்சி கிடைக்காதனால உள்ளம் வாடி போதான். They did not get meat for their bodies, but their being and their mind and their heart has dried up. சரீரத்துக்கு சரியான நரிஷ்மென்ட் அந்த புத்துணர்வு கிடைக்கலனா சரீரம் வாடி போன்னு சொன்னா அது கரெக்ட்டா இருக்கும். It is acceptable if they say we are not getting the right nutrients for our body to be healthy. That makes sense. பாருங்க, அந்த மன்னாவை சாப்பிட்டனால அவங்க உள்ளம் வாடி போகிறது. வேற ஒன்றுமே இல்லை. பாருங்க, ஒரு சேஞ்ச் தேடுறாங்க. But they say that because of them eating manna again and again, that their hearts and their whole being has dried up. இந்த பகுதியிலிருந்து நாம் இஸ்ரவேலின் வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? What is that one thing that we learn from this aspect of the Israelites' life? அதாவது பழைய நினைவுகள் மேற்கொள்வதும் உள்ளத்தில் வெறுப்பும் கர்த்தரின் நன்மைகளை எண்ணி பார்க்கவே விடாது. We see that the thoughts of our old lives and hate in our heart will stop us from remembering the goodness of God. இந்த ரெண்டு காரியங்களும் நம்ம ஜீவிதத்தில் வரும் என்றால் தேவன் செய்த நன்மைகளை மறந்து போவோம். When these two things present in our lives, we will forget the goodness of God. பாருங்க, அநேகர் பார்த்தா சொல்லுவாங்க, அதுவும் நம்ம ஊர் இருக்கிற ஜனங்க இருக்காங்க தெரியுமா, ஆஃபீஸில் மக்கள் இருக்கிறாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, ஏம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்க, இது மட்டும் ஏன் எப்படி இருக்கிறீங்க? அவங்க கேட்ட உடனே அவ்வளோதான், ஐயோ ஆமாம், ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி மொத்தம் கேட்குற அளவு ஆகிப்போச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சுய பரிதாபம் வந்து உள்ளம் வாடி போய் தேவன் அது வரைக்கும் கொடுத்த எல்லா நன்மைகளையும் மறந்து போவாங்க. Oftentimes the people who we work with and those who are around us, they would say everything is great, but what about this one thing? Why is this bad? And as soon as we hear that, we start crying and weeping to God, saying, God, why is my life like this? And we start self-pitying ourselves, saying, if only this thing could have been better. நம்மை பார்த்து ஒரு கேட்பார் என்றால், தேவன் உங்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் கேட்பார்னா, இந்த நாட்களில் நாம் ஒன்றை சொல்ல முடியும், என்ன தெரியுமா? நான் நன்றாக சுவாசிக்கிறேனே, அதுவே அவர் செய்த பெரிய நன்மைன்னு சொல்லணும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் சுவாசிக்க முடியாமல் இந்த நாட்களிலே போயிருக்கிறாங்க. அதன் மத்தியிலே எனக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்தாரே என்று நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். And if someone would ask, what is one good thing God has done in your life? In these days we can all testify and say, God has given the grace for me to breathe, because we see millions of people who were not able to breathe and they have passed away, but God has given us the grace to breathe and stand as a testimony even today. இதுவரைக்கும் நன்மை செய்த தேவன், the God who have brought goodness until now, இனியும் நன்மை செய்ய வல்லவராய், He is faithful to bring goodness in the days to come. How many of you believe that? இதுவரைக்கும் நன்மை செய்த தேவன் இனியும் உங்கள் வாழ்க்கையிலே
இல்லாத நன்மைகளை அவர் செய்ய வல்லவராக The இருக்கிறார். God who brought goodness in your life until today, He is able and He's strong to bring goodness in your life in the days to come. இஸ்ரவேலர் இந்த சந்தர்ப்பத்தை தேவனிடத்தை கற்றுக்கொண்டார்கள். And they learn from God in this instance. தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நாமும் செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? Are we ready to do the things that God expects of ஆண்டவரே, us? உம்முடைய நன்மைகளை நினைப்பேன். God, I will remember your goodness. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் தேவன் என்ன எதிர்பார்த்தார்? வண்ணந்தத்திலே வாசிக்கலாம். We see secondly what God did in the lives of the Israelites in the wilderness. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை வாசிக்கலாம். Let's read Numbers chapter 11 verses 21 and 22. And Moses said, "The people whom I am among are 600,000 men on foot. Yet you have said, I will give them meat that they may eat for a whole month. Shall flocks and herds be slaughtered for them to provide enough for them? Or shall all the fish of the sea be gathered together for them to provide enough for them?" அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். மோசே ஆண்டவரோடு பேசுகிறார். Moses, he talks to God. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? யதார்த்தத்தை பேசுகிறார். He is speaking practical things. பாருங்க, அவர் நடைமுறை சிக்கல்களை சொல்லுகிறார். Whatever the practical issues that are present, he's saying that to God. பாருங்க, ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவளுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. He said, God, you promised to give them meat for a whole month. தேவன் என்னென்ன பேசினார் என்பதை அவர் அழகாக விளக்கி சொல்லுகிறார். And Moses explains what God had spoken. ஒரு நாள் அல்லப்பா, ஒரு மாசம் முழுசு சாப்பிடுவீங்க. Not just for a day, God, you said for a whole month we'll eat meat. அப்போ என்ன ஆண்டவரே இப்படி நீ சொல்லிட்டீரே, அது எப்படி செய்ய போகிறீர் என்று மோசே கேட்கிறார். Moses asked God, you had promises, how are you going to fulfill this? அந்த இடத்துல கர்த்தரின் வல்லமைகள் வெளிப்பட்டு அவர் சொன்னபடியே அதை செய்து முடித்தார். God's power was revealed and he fulfilled everything that he planned and he promised. அந்த வல்லமையின்படியே அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் செய்கிறார். And according to his power and according to his word, he fulfills those things. இந்த இடத்துல இந்த சம்பவத்திலே ஏன் சில காரியம் நடைபெற்றது என்று பார்க்கும் பொழுது, மோசேயுடைய விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்க செய்யும்படியாகவும் இதை அனுமதித்திருக்கலாம். And we can think and speculate that in order to increase and multiply the faith of Moses, God permitted certain circumstances here. தேவன் தாம் சொன்னது நடக்கும் என்று மோசேயிடம் சொல்லுகிறார். God says to Moses that what God said will happen. காரணம், அதுவரைக்கும் கர்த்தரின் வல்லமையை கண்ட மோசேயால் கூட தேவனுடைய வல்லமையை இந்த சந்தர்ப்பத்திலும் அது கிரியை செய்யும் என்று விசுவாசிக்க முடியவில்லை. God says this because Moses, who had witnessed the power of God in many other instances, could not believe that in this circumstance God's power could fulfill what he had promised. தேவனுக்கு இப்பொழுது பாருங்க, மோசேக்கும் அப்படி வல்லமை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. God is put in a place where he had to prove his power even to Moses. பாருங்க, இஸ்ரவேலரை விட மோசே நன்கு தேவனை அறிந்திருக்கிறார். And more than the Israelites, Moses knew God better and well. அந்த எரிகிற செடியில் இருந்து தேவனுடைய வல்லமையை காண ஆரம்பித்தவர் மோசே. Right from the burning bush, Moses had witnessed the power of God. ஆனால் பாருங்க, இன்னும் அவரால் இந்த சூழ்நிலையிலே அவரால் கிரியை செய்ய முடியும் என விசுவாசிக்க முடியவில்லை. Yet Moses could not believe wholeheartedly that God could work in this situation. பாருங்க, எகிப்திலேயும் செங்கடல் இன்னும் பல இடங்களிலேயும் தேவ வல்லமையை கண்டிருந்தும் தற்போதுள்ள சூழ்நிலையிலே காரியத்தை அந்த வல்லமை செய்து முடிக்கும் என மோசேக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. Having seen God's power in Egypt, in the Red Sea and even many other instances, Moses, he still could not believe that God's power will overcome this situation. இது எப்படி நம்ம ஜீவிதத்துக்கு எடுத்துக்கொள்வோமா? Let us apply this in our situation. அந்த நாட்களிலே நடந்தது உண்மைதான். It is fact that things happened back in the day. இந்த நாட்களிலே நான்
அகப்பட்டிருக்கிற அந்த சிக்கல் அது பெரியது, இதில் எப்படி தேவனால் கிரியை செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். The hindrance and the affliction that we are facing today might be different and even bigger, and you're asking God, how are we going to overcome this? தேவன் நமக்காக காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். God is a God who can change things for us. தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவனாக He is காணப்படுகிறார். a God who will get into work just for you. கர்த்தர் நமக்காக சரித்திரத்தையே மாற்றி எழுதக்கூடிய காரியங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able and powerful to even rewrite certain history for us. அதனால் அநேகம் உதாரணங்களை சொல்லி விளக்க முடியும். I can give you many examples of God doing those things. தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். And even today God is a miracle working God. அவருடைய வல்லமைகள் இன்னும் குறைந்து போகவில்லை. His powers have not ceased today. சில வேளைகளிலே நடத்துகிற நமக்கு சில வேளையில் விசுவாசம் குறைவாக இருக்கிறது. குடும்ப தலைவர்களாகிய நமக்கு சில வேளைகளிலே விசுவாசம் குறைவாக இருக்கிறது. A lot of times the leaders who are leading people, head of the family who are leading your family, we do not have enough faith. பாருங்க, அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் ஜனங்களுக்கு ஓகே, இத்தனை ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டீரானவரே, இது சாத்தியமா என்று கேட்கிறார். Moses practically asks God, for a few people I understand, but for such a huge multitude of people you have promised to give them meat for a month. Is it possible, God? யதார்த்தத்தை குறித்து பேசுவோம் இப்பொழுது. And he's talking about the practical difficulties. யதார்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே இப்படி செய்யணுமே, இத்தனை ஜனங்களுக்கு ஒருவேளை இறைச்சி கொடுக்க வேண்டும் என்றால் இத்தனை இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் காலி பண்ணாலும் சமுத்திரத்தின் மச்சங்கள் அந்த செங்கடலில் இருந்த எல்லா மீன்களையும் பிடிச்சாலும் அவங்க சாப்பிடுறதுக்கு போதாது ஆண்டவரே என்று நடைமுறை சிக்கலை பேசுகிறார். Moses speaks about the obvious thing, which is in order to feed such a huge number of people, even if they slaughter all their cattle and they bring fish from the Red Sea, it still would be sufficient to feed everyone for a whole month. பாருங்க, சில வேளைகளில் நமக்கு அப்படிதான் தோணும். A lot of times we are in a similar situation. பைபிள்ல அநேக அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை. There are a lot of miracles that the Bible has, and they are true. பாஸ்டர் ரொம்ப நல்லா பேசுறாரு, அற்புதம் நடக்கும்னு பேசுறாரு, எல்லாம் உண்மை. It is true that pastor can preach really well about the miracle that is about to happen. ஆனா நாம் போற சூழ்நிலை அவருக்கு தெரியாதியா? But pastor, he does not know the situation that I am facing. எவ்வளவு பெரிய காரியத்தை மாட்டி இருக்கிறேன், அதிலிருந்து எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். Such a huge thing that I am been stuck in, and I'm imprisoned in it, and he does not know about those things. மோசே அதே சூழ்நிலையில் இருந்தார். And Moses was in a very similar situation. இந்த அற்புதத்தின் கடைசியை நாம் பார்க்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்து அவர் சொன்னபடியே அந்த காடுகள் அடித்து கொண்டு வரப்பட்டு அந்த பாலை சுற்றிலும் கிடந்ததை நாம் பார்க்கலாம். And we see at the end of this passage that God did do what he had promised, and he promised them meat, and God was able to bring them meat for everyone to be. 2 முழ உயரம் கடந்ததா. And the quail was brought up to such a height. பாருங்க, தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறார். And God will fulfill exactly what he has promised. தேவனுடைய வல்லமைகளை என்றைக்கும் குறைத்து எடைபாடு கூடாது. We should never underestimate the power of God. ஒருவேளை நம்முடைய ஜீவிதத்திலே அதை நாம் ருசித்து பார்க்காமல் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை, அது பெருகித்தான் இருக்கிறது. Maybe we have not experienced the power of God in our lives, but the power of God has not decreased today. அந்த வல்லமையின் அந்த செயல்பாடுகளை மோசேயும் விசுவாசிக்கவில்லை. Even Moses could not believe the way God's power was about to be in work. அதுதான் கர்த்தர் என் கை குறுகிற்றோ என்று ஆதங்கத்தோடு கேட்கிறார். That's why God is asking in a devastated state that as my arm shortened. தேவனுடைய வல்லமைகளை நாம் முழுமையாக விசுவாசிப்போம். Let us completely believe the power of God. நீங்கள் கடந்து செல்கிற இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வல்லமைகள் கிரியை செய்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும். And in the exact situation that you are going through, God's power will be revealed and will bring deliverance in your life. அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe the power of God. என் தேவனால் இதை செய்யக்கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். We need to believe that my God can do this thing. சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவனால் இது செய்யக்கூடும். Say it with me, my God can do all things. உங்களுடைய என்னால் முடியாமல் இருக்கானால் தேவனுடைய வல்லமை இதை செய்து முடிக்கும் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். We need to have the faith that maybe it is impossible for me, but it is possible for my God. ஆகவேதான் யோவான் 20:29 அவர் சொன்னார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். We see that's why Jesus says in John 20:29, Thomas, because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. அற்புதத்தை கண்டவுடனே விசுவாசிக்கிறதில்லை. It's not about just believing after we see the miracle, அற்புதம் செய்ய போகிறீர் என்று விசுவாசிப்பதே பெரிய காரியம். but believing that God will bring about a miracle in our lives. என் தேவனுடைய வல்லமை என் ஜீவிதத்திலே இந்த பெரிய அற்புதத்தை செய்யும் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். And blessed are those who believe that God is about to manifest his power and bring about a deliverance in my life. சில சொல்லுவார்கள், என் வாழ்க்கையிலே அது நடந்தால் இது நான் செய்வேன் என்று சில டீல் போடுவாங்க தேவன். அதெல்லாம் இல்ல அன்பானவர்களே. A lot of people make a lot of deals with God saying, God, if you do this, then I will do this. தேவனுடைய வல்லமை அதுக்கு எல்லாம் செய்ய முடியும். We have to believe that God's power can do all things. அந்த வல்லமை எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்ற அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். And God is seeing the faith that we have in believing that God's power can do things in our life. தேவனுடைய நன்மைகளை மறக்க கூடாது. We should not forget the goodness of God. அப்பொழுது தேவனுடைய வல்லமைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். That's when his power begins manifesting in our lives. அது நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். May God give us the grace to receive his power. கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்வது மூலமாக என்ன நடக்கும் வாசிக்கலாமா? What happens when God's power is active in our life? Let's read. என்னாகும் 11:31 வாசிக்க. Numbers chapter 11 verse 31. Now a wind went out from the Lord, and it brought quail from the sea and left them fluttering near the camp, about a day's journey on this side and about a day's journey on the other side, all around the camp and about 2 cubits above the surface of the ground. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. மோசேயும் இஸ்ரவேலரும் விசுவாசிக்க முடியாத நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு அந்த அற்புதத்தையும் அந்த வல்லமையும் காண செய்தது. In a time where Moses and Israelites, they could not believe, God's power was revealed and his glory was revealed in that time. எந்த இடத்திலும் கர்த்தருடைய வல்லமைகள் வெளிப்படும் பொழுது அந்த இடத்திலே மகிமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். Where God's power is revealed, so is his glory. தேவனுடைய மகிமை, The glory of God, கர்த்தரின் மகிமை, God's glory. அந்த வல்லமை எப்படி வெளிப்பட்டது? How was the glory revealed? இஸ்ரவேலருக்கு விசுவாசிக்க முடியவில்லை. The Israelites could not believe. அவர்கள் கேள்வி கேட்டார்கள், யார் இதை கொடுப்பார்கள்? கேள்வி கேட்டார்கள். They questioned, asking, who will give us meat to eat? மோசேயும் அதே விதமாக கேட்கிறார். Moses also asked in the similar way, ஆண்டவரே, இதை எப்படி செய்வீர், எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார். God, how is this possible? Moses asked. அந்த இடத்திலே தேவ மகிமை விளங்குகிறது. And in such a situation, God's glory manifested. அதை எப்படி செய்தார் சற்று ஆழமாக தியானிக்கலாமா? Let's see a little further and deeper as to how God did this. கர்த்தர் இயற்கையை பயன்படுத்தி தன் மகிமையை விளங்க செய்தார். God used nature to reveal his glory. இயற்கையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். God employs nature to reveal his glory. பாருங்கள், ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நமக்கு நம்மூரோட வேலை செய்கிறவர்கள், நம்முடைய சபார்டினேட்ஸ், அவளை வைத்து சில காரியம் செய்து முடிப்போம். For us, in order to get things done, we have our subordinates and other people that might work for us to get things done. ஆனால் தேவன் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அவர் யாரை பயன்படுத்துவார் தெரியுமா? இயற்கையை பயன்படுத்துவார். And if God wants to get something done, God can even employ and use nature to do things. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு காற்றை அவர் பயன்படுத்துகிறார். And here we see he used a wind. பாருங்கள், அந்த காற்று எங்கிருந்து எங்கு வருகிறது என்று பார்க்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. And it is surprising for us to see from where to where did the wind go through. அந்த காற்றினுடைய புறப்பாடு எங்கிருந்து என்று பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. And it was a wind. When we see its place of origin, the word says it went out from the Lord. அது கடந்து வந்த வழி என்ன என்று பார்க்கும் பொழுது
சமுத்திர பாதை. So it went out from the Lord, and the path that it took, its journey was through the sea. சில வேளைகளில் வீட்டிலிருந்து குடும்பத்தார் வெளியே சென்றிருப்பார்கள். வரும்போது நீங்கள் எங்கே வரும்போது அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவோம் அல்லவா? அதுபோல் இந்த காற்று பாருங்க, கடத்திலிருந்து புறப்பட்டு நேராக சமுத்திரத்துக்கு போயிட்டு காடை வாங்கிட்டு வந்துருச்சு. We say to a family member as they're returning, saying, as you're coming back, just stop by here and get this for me. And in the same way, the wind went out from the Lord, and on the way, on its journey, it through the sea, it picked up the quail. புறப்பட்ட ஒரு காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலே, அது மட்டுமல்ல பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் கிடைக்க செய்தது. A wind that went out brought quail, and about a day's journey on both sides brought quail around the camp. இஸ்ரவேல் கேட்டார் அல்லவா, எங்களுக்கு இறைச்சி கொடுப்போர் யார் என்று கேட்டார் அல்லவா? இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் கொடுப்பார். The Israelites asked, who then will bring us meat to eat? God answers, your Lord will provide. மோசே சொன்னார் அல்லவா, இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, இவளுக்கு போதுமா என்று கேட்டார் அல்லவா? கர்த்தர் போதுமான அளவுக்கு இறைச்சி கொடுத்தார். Moses asked God, you said you will provide for a whole month. Is it enough? Is it possible to provide for them? God said yes. He brought meat all around the camp for about 2 cubits above the ground. இஸ்ரவேலுடைய மாபெரும் தேவை சந்திக்கப்பட்டது. Israel's greatest need was fulfilled that day. மோசேயும் இஸ்ரவேலரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. On that day, God's glory was revealed beyond the imagination of Moses and the Israelites. உண்மையாகவே தேவன் அப்படித்தான் நாம் நினைத்து பார்க்காத, எண்ணியும் பார்க்க முடியாத கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க போகிறார். God will give you the blessings that you cannot think or even fathom in your mind. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. I pray that God would give such blessings in our lives. சொல்லுவாங்க, தேவன் அதை தருவார்னு தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெருசாக கொடுப்பாருன்னு நினைக்கலன்னு சொல்லுவாங்க. Some people say, I know that God would bring this blessing, but I didn't believe that God would bring it in such a way and in such a quick time. அதான் கர்த்தருடைய மகிமை. That is the glory of God. எத்தனை வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையை காண ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to witness the glory of God in your life? அவருடைய வல்லமை, அவருடைய நன்மை, அவருடைய மகிமை வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. His goodness, his power and his glory is ready to be revealed in our lives. அது நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக இருக்கும். And those things are going to be above and beyond what you can imagine. நீங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? The things that you are praying for. என்ன காரியங்களுக்காக ரொம்ப நாட்களாக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க? What are the things that you are praying for? கர்த்தர் அந்த காரியத்திற்கும் மேலாக என் தேவன் தம்முடைய மகிமையை, வல்லமையை விளங்க செய்து பெரிய நன்மையை காண செய்வார். And in a greater way, God will reveal His glory and His power in your lives in answering those prayers. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகாமல் இருக்கும் பொழுது சில தேவையில்லாத கேள்விகளை நாம் கேட்க மாட்டோம். உதாரணத்துக்கு, ஆண்டவரே இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது? இல்லை, நான் செய்த நன்மைகளை நினைத்து பாருன்னு கர்த்தர் பேசுவார். When we do not forget the goodness of God, we don't ask certain unnecessary questions like the Israelites when they ask, who will give us meat to eat? When we do that, God is able to lead us. அப்படி நன்மைகளை நாம் நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். And when we think of His goodness and we praise Him, His power is ready to be revealed in our lives. அதன் மூலமாக தேவ மகிமை வெளிப்படுவதை நீங்களும் மற்றவர்களும் காண்பீர்கள். And by that, you and those around you will be testaments to His glory being revealed in your life. இந்த இடத்துல மகிமை எப்படி வெளிப்பட தெரியுமா? மோசேயும் இஸ்ரவேலும் விசுவாசிக்க முடியாத ஒன்று வெளிப்பட்டது. How was the glory revealed in this instance? It was revealed in a way beyond Moses and Israel's imagination. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணிக்கொள்வதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்படுகிற தேவன், ஆசீர்வாதத்திற்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து
நம்மை நடத்துவாராக. And I believe even in our lives, God is going to bring blessings that are beyond our thinking and beyond our imagination, and He's able to lead us. நாம் எண்ணிக்கொள்வதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக என் தேவன் மகிமை விளங்க செய்வாராக. And may God's glory be revealed in ways that we cannot think or even imagine. எத்தனை பேர் அந்த மகிமையை காண ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to receive and experience His ஆண்டவரே, glory? நான் நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்வீர் என்று விசுவாசிக்க வேண்டும். God, I believe that you would work beyond my imagination. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தை சொன்னதை அவர் நிறைவேற்றியது போல நம்முடைய வாழ்க்கையில கூட சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள், ஆண்டவரே இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படி நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வாராக. God's word comes forth, and despite their unbelief and their questions, God's glory and His power was revealed in the same way. Even in our lives, I pray that God's word would come forth and fulfill those things. நம் வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளிப்படட்டும். And even in our lives, may His glory be revealed. அவருடைய மகிமை கிரியை செய்யட்டும். And may His glory manifest in our கர்த்தர் lives. ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, A loving Father, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. thank you for this wonderful time. கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கும் இஸ்ரவேலுக்கு நேரா வந்ததப்பா. The word of the Lord came forth unto Moses and the Israelites. அந்த வார்த்தைகளை அவரால் விசுவாசிக்க முடியவில்லை ஆண்டவரே. They were unable to believe those words, ஆனாலும் வந்து நிறைவேற்றினீரப்பா. but you still fulfilled your words. அப்பா, உன் நன்மைகளை மறந்து போனபடினாலே நீர் அதையும் செய்வீர் என்று விசுவாசிக்க முடியவில்லையாப்பா. Just because they had forgotten the goodness, they were not able to believe that you were able to fulfill even these things. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளை நினைத்து கொண்டிருக்கும்படியாக Give us the grace to think and remember the goodness of your goodness in our lives. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகள் அது என்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது விசுவாசிக்கும் என்று கிருபை செய்வீராக. Give us the grace to believe that your power is active even today. உம்முடைய வல்லமை இன்றைக்கு கிரியை செய்கிறது நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. Enable us to know that your power is active even today, God. எங்களுக்காக நீ இயற்கைக்கு கட்டளை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். And for us, we believe that you would command the nature. இயற்கைக்கு கட்டளை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். That you would command nature, oh God. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். May your grace be with us. ஆசீர்வதியும். Bless us. உம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும். Fulfill your word. உம்முடைய நன்மை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, your goodness, your power and your glory. அது எங்களுடைய வாழ்க்கையிலே காண கிருபை செய்யும். Let us witness those in our lives. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பு மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.